திருநாவுக்கரசர் சுவாமிகள் தேவார திருமுறையில் 10ஆம் திருமுறையில் 6வது திருமுறை ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கார். இப்போ ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தான்னா ஒரு இன்ஜினியர் அவன் என்ன பண்ணுவான், 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் பில்டிங்க்கு ஏஜ் சொல்லுவாள், இவ்வளோ நாள் தான் தாங்கணும்னு. ஆனால் திருவாரூர் கோயில் எப்போ கட்டிச்சுன்னே இல்லைன்னு தேவாரத்தில் பாடியிருக்கா, கண்டுபிடிக்க முடியல. ஏதோ மன்னர்கள் காலத்தில் ஒருத்தர் வந்து கட்டினாங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறாளே வெளிய, அதுக்கு சரியான வரலாறே இல்லையா. அதுக்கு தான் அதை அருமையாக அந்த 6ஆம் திருமுறையில் திருநாவுக்கரசர் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கார். ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ ஓருருவே மூவுருவமாயான நாளோ கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ காமனையும் கண்ணலால் விழித்த நாளோ மறுவனாய் மண்ணும் மின்னும் உதித்த நாளோ தெரிந்த நாளோ இவனாய் மண்ணும் இன்னும் தெரிந்த நாளோ மான் மரக்கை ஏந்தியோர் மாதோர் பாகம் தன்னை திருவிழாச் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோவிலா கொண்ட நாளோ திருவிழாய் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோவிலா கொண்ட நாளோ. அவ்வளோ எப்போ வந்தது? பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு முன்னாடி சிவன் மட்டும்தான் இருந்தாராம், அப்புறம்தான் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் கிரியேட் ஆச்சுங்கிற மாரி. அதுக்கு முன்னாடியா எப்போ? கருவனாய் முன் காலனை திருவிழமுருதூரில் சாரி அந்த இது பண்ணிப்பாள், அறுபதெல்லாம் பண்ணிப்பாள். திருக்கடியூரில் அந்த யமனை காலனை உழைத்தாள். கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ கண்ணழால் காமனை கண்ணழால் சிவன் இருச்சாலோ அந்த நாளோ எப்போ கட்டித்துன்னு தெரியலையே சிவபெருமானே. மறுபனாய் மண்ணும் மின்னும் தெரிஞ்ச மண்ணும் விண்ணும் உலகமே தெரிஞ்சன என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு கட்டிங்க, எப்போ கட்டித்து இந்த கோயில்னே தெரியலையே அப்படின்னு அவ்வளவு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டியிருக்கலாங்கிற மாதிரி ஒரு பாடலை பாடியிருக்கா. ரொம்ப அற்புதமான பாடல். எல்லாரும் கேட்டு பலனடைந்து எல்லாம் வல்ல ஸ்ரீ தியாகேச பெருமானுடைய பேரருளுக்கு பாத்திரமாக வேண்டிக் கொள்கிறார். ஆரூரா தியாகேசா நம பார்வதி பதே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கந்ததே போற்றி, கைலை மலையானே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி போற்றி.